ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம். உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. ஆர்ஆர்பி 2024 2025 தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இது ஜெனரல் சயின்ஸ் அண்ட் ஜிகே சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு 30 கொஸ்டின் பார்க்க போறோம். இதுக்குரிய ஆன்சர் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதலாவது கொஸ்டின் பாருங்க. பிரிட்டிஷ் அரசு எப்போது உள்நாட்டு குடியேற்ற சட்டத்தை இயற்றியது? அதாவது உள்நாட்டு குடியேற்ற சட்டத்தை எந்த ஆண்டு பிரிட்டிஷ் அரசு இயற்றாங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. 1859 ஆண்டு தான் இந்த உள்நாட்டு குடியேற்ற சட்டத்தை பிரிட்டிஷ் அரசு கொண்டு வராங்க. ஏன்னா 1857 சிப்பாய் புரட்சியில பெரும் புரட்சியில ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி அந்த சிப்பாய் புரட்சியின் விளைவாக முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. பிறகு பிரிட்டிஷ் அரசு நேரடி ஆட்சி விக்டோரியா மகாராணியாருடைய பேரறிக்கையின் மூலமாக 1858 கார்னிங் பிரபு வாசிக்கிறாரு. அது மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்க ஆட்சி இங்கே நடக்குது 858 அப்புறம். அப்போ உள்நாட்டு குடியேற்ற சட்டத்தை யார் கொண்டாங்க? பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் கொண்டு வராங்க 1859. இந்த 856 என்னன்னு தெரியும், விதவை மறுமண சட்டம். விதவை மறுமண சட்டம் கார்னிங் பிரபு ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம் விதவை மறுமண சட்டம். ஓகே, அடுத்து யூடிஆர். இந்த யூடிஹெச்ஆரின் தலைவராக இருந்த எலினார் ரூஸ்வெல்ட் எந்த நாட்டை சேர்ந்தவர்? முதலாவதாக இந்த யூடிஹெச்ஆர் அப்படின்னா என்னன்னா யூனிவர்சல், இதோட அப்ரிவேஷன் கூட சில சமயம் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய அறிக்கை அல்லது உலகளாவிய அறிவிப்பு, உலகளாவிய மனித உரிமைகள் அறிவிப்பு, அதுதான் யூடிஹெச்ஆர், யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஹியூமன் ரைட்ஸ். மனித உரிமைகள் பற்றிய உலகளாக அறிவிப்பு யாருன்னா அது மெயினா யாருடைய முன்னெடுப்புல உருவானதுன்னா எலினார் ரூஸ்வெல்ட். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? யுஎஸ்ஏ, அமெரிக்கா. ஓகேங்களா, எலினார் ரூஸ்வெல்ட் அமெரிக்காவை சேர்ந்தவர். இவருடைய முன்னெடுப்புல தான் அந்த யூடிஹெச்ஆர் என்று சொல்லப்படக்கூடிய உலகளாவிய மனித உரிமைகள் அமைப்பு உருவாக்கப்பட்டது. எப்போ உருவாக்குறாங்க யூடிஹெச்ஆர்? 1948 டிசம்பர் 10. 1948 டிசம்பர் 10. இந்த டிசம்பர் 10 தான் ஒவ்வொரு ஆண்டும் ஹியூமன் ரைட்ஸ் டே, மனித உரிமைகள் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் நம்ம அனுசரிக்கிறோம். இந்த டிசம்பர் 10 தான் இந்த உலகளாவிய மனித உரிமை ஆணையம் அல்லது ஐநா மனித உரிமை உருவாக்கப்பட்டதா இந்த டிசம்பர் 10 48. ஓகே, அடுத்து இந்தியாவில் அரசியலமைப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? அரசியலமைப்பு தின நாளும் அதே தினம் தான், அல்லது தேசிய சட்ட தினம் அல்லது தேசிய சட்ட தினம், அரசியலமைப்பு தினம் கான்ஸ்டிடியூஷன் டே அல்லது நேஷனல் லா டே என்னைக்குன்னா நவம்பர் 26. ஏன் நவம்பர் 26 அரசியலமைப்பு தினமாகவோ அல்லது சட்ட தினமாகவோ அனுசரிக்கிறாங்கன்னா இந்திய அரசியலமைப்பானது இந்திய அரசாங்கத்தால ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் இந்த 1949 ஆண்டு நவம்பர் 26 நாள். அதை கொண்டாடக்கூடிய விதமாகத்தான் நவம்பர் 26 நாம் அரசியலமைப்பு தினமாகவும் தேசிய சட்ட தினமாகவும் நம்ம கொண்டாடுறோம். ஆகஸ்ட் 15 தெரியும் என்னது சுதந்திரம். ஜனவரி 26 குடியரசு. ஜனவரி 24 என்ன பார்த்தீங்கன்னா ஜனவரி 20 தேசிய பெண் குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படும். தேசிய பெண் குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? அப்ப நவம்பர் 26 என்னது அரசியலமைப்பு தினம் அல்லது தேசிய சட்ட தினம். இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசாங்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. அப்ப தேசிய பெண் குழந்தை தினம் ஜனவரி 24. ஓகே, அடுத்து பின் வருவனவற்றில் கோண்டுவானா லேண்ட் என்று அழைக்கப்படும் பண்டைய மீப்பெரும் கண்டத்தின் ஒரு பகுதியாக இல்லாதது எதுன்னு கேட்கிறாங்க. அப்ப கோண்டுவானா நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோண்டுவானா நிலத்துல எது இருக்கு பார்த்தா இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இலங்கை, அரேபியா, அண்டார்டிகா. இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இலங்கை, அரேபியா, அண்டார்டிகா இதெல்லாம் சேர்ந்ததுதான் பண்டைய மீப்பெரும் கண்டமான கோண்டுவான நிலப்பகுதின்னு சொல்றோம். அப்ப அந்த கோண்டுவான நிலப்பகுதியில பொருந்தாதது ஒரு பகுதி அல்லாத எதுனா பிரான்ஸ் தான். அப்ப எது வருது கோண்டுவான நிலத்துக்குள்ள? இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இலங்கை, அரேபியா, அண்டார்டிகா பகுதியில் சேர்ந்த நிலம் தான் கோண்டுவானா நிலம். அடுத்து
எப்போது இந்திய அரசு நேரடி பலன் பரிவர்த்தனையை தொடங்கியதுன்னு கேட்குறாங்க. நேரடி பலன் பரிவர்த்தனை அப்படின்னா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் சுருக்கமாக டிபிடின்னு சொல்லுவாங்க. டிபிடி ஓகேங்களா. டிபிடி அல்லது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் நேரடி பலன் பரிவர்த்தனையை இந்திய அரசாங்கம் தொடங்கிய நாள் 2013 ஜனவரி 1. 2013 ஜனவரி 1 தான் இந்த டிபிடி என்று அழைக்கப்படக்கூடிய டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அல்லது நேரடி பலன் பரிவர்த்தனை இந்திய அரசு ஸ்டார்ட் பண்றாங்க. இது ஒரு முக்கியமான இது போல முக்கிய திட்டங்கள் எப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்லாம் பார்த்துக்கணும். அடுத்து தஞ்சை ஓவியங்கள். தஞ்சை ஓவியங்கள் எந்த வம்ச பேரரசின் காலத்தில் தோன்றியதுன்னு கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முகலாயரா, சோழர்களா, சண்டேலர்களா, கௌசலர்களா? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, சோழர்கள். தஞ்சை ஓவியங்கள் சோழருடைய ஆட்சி காலத்தில் தான் உருவாகியது. அடுத்து தண்டி யாத்திரை என்பது குஜராத்தில் உள்ள உப்பளங்களுக்கு தோராயமாக டேஸ் மைல் தூரம் கால்நடையாக சென்றதுன்னு கேட்குறாங்க. தண்டி யாத்திரை என்பது அப்படின்னு என்னன்னா 1930ஆம் ஆண்டு மகாத்மா காந்தியடிகள் தலைமையில இந்தியாவில் குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி கடற்கரை வரை யாத்திரையாக கால்நடையாக சென்றதுதான் தண்டி யாத்திரை. இதுக்கு பேரு உப்பு சத்தியாகிரகம் சொல்லுவோம், இல்லது சட்ட மறுப்பு இயக்கம். உப்பு சத்தியாகிரகம் அல்லது சட்ட மறுப்பு இயக்கம் எல்லாம் ஒண்ணுதான். சட்ட மறுப்பு இயக்கம் என்று சொன்னால் பிரிட்டிஷார் இயற்றிய சட்டங்களை மீறுவது, அதான் சட்ட மறுப்பு இயக்கம், சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட். இது எப்போ 1930 மார்ச் 12 சபர்மதி ஆசிரமம் காந்தி ஸ்டார்ட் பண்றாங்க. ஆரம்பத்துல மிக குறைந்த அளவுல தான் காந்தியோட அளவு தொண்டர்கள் வராங்க. தண்டி கடற்கரைக்கு போகும்போது எக்கச்சக்கமான இந்தியர்கள் வந்து உள்ள இருப்பாங்க. ஓகேங்களா. அதான் தண்டி யாத்திரை, உப்பு சத்தியாகிரகம், சட்ட மறுப்பு இயக்கம். அது நடந்த இடம் குஜராத்ல சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி கடற்கரை வரை தான். எவ்வளவு தூரம் போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தோராயமாக 240 மைல். இப்ப கிலோமீட்டர்ல சொன்னாங்கன்னா 388 கிலோமீட்டர். தோராயமாக 240 மைல். கிலோமீட்டர் கேட்டாங்கன்னா 388 கிலோமீட்டர். ஓகேங்களா. அப்ப உப்பு சட்டங்களை மீறுவது தான் இந்த தண்டி யாத்திரை. யாருடைய தலைமையில் நடைபெற்றது? மகாத்மா காந்தியடிகள், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியடிகள் தலைமையில் நடைபெற்றது. மொத்த மைல் தூரம் தோராயமாக 240 கிலோமீட்டர். 240 மைல், கிலோமீட்டர்ல 388 கிலோமீட்டர். இது தமிழ்நாட்டில் நடக்கும் உப்பு சத்தியாகிரகம். திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரையும் யாருடைய தலைமையில் நடக்கும்? ராஜாஜி என்று சொல்லப்படக்கூடிய இந்திய அரசியல்ல சாணக்கியர் என்று அழைக்கப்படக்கூடிய ராஜகோபாலாச்சாரி தலைமையில தான் நடக்கும். அடுத்து அக்பர் பேரரசின் கல்லறை எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? அக்பர் முகலாய ஆட்சியில பொற்காலம் என்று சொன்னால் ஷாஜகானின் ஆட்சி காலத்தை சொல்கிறோம். ஆனா உண்மையிலேயே முகலாயர் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி காலம் என்ன? அக்பர் தான். அவருடைய கல்லறை எங்க கேட்கிறாங்க? ஆக்ரா. நிறைய சீர்திருத்தங்கள், இஸ்லாமியர் அல்லாதவர்கள் சிசியா வரியை ரத்து செய்வது, தீன் இலாகி என்ற தெய்வீக மதத்தை உருவாக்கியது, இபாதத் கானா என்ற தொழுகை இல்லத்தை உருவாக்கியது, தவறுபட ஆணையை உருவாக்கியவர், இராணுவத்துல மன்சப்தாரி முறை அறிமுகப்படுத்தியார்னு அக்பர் தான். ஓகேங்களா. அடுத்து கருவுக்கும் அதாவது உக்கரு நியூக்ளியஸுக்கும் உயிரணு சவ்வுக்கும் இடையில் உள்ள ஒரு ஜெல்லி போன்ற பொருள். ஜெல்லி போன்ற, அதாவது முக்கியமாக செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய சிறிய சிறிய துகள்கள் இருக்கிறது, அதாவது ஜெல்லி போன்ற பொருள். அதுக்கு பேர் என்னன்னா சைட்டோபிளாசம். என்னது? சைட்டோபிளாசம். அதாவது செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய துகள்கள் போன்ற பொருள், ஜெல்லி போன்ற பொருள், வளவளப்பான பொருள் எதுனா சைட்டோபிளாசம் தான். ஓகேங்களா. இந்த குளோரோபிளாஸ்ட் அப்படின்னது பசுங்கணிகம். குளோரோபிளாஸ்ட் கணிகங்கள் 3 வகை இருக்கு. வெளிர்கணிகம், பசுங்கணிகம், கலர் நிறமுடைய கணிகம். இது பசுமை கணிகம் தான் குளோரோபிளாஸ்ட். நிறம் இல்லை அப்படின்னு லீக்கோ, நிறம் மஞ்சள் இந்த மாதிரி நிறமா இருந்தா அது குரோமோபிளாஸ்ட். ஓகேங்களா. அடுத்து பூமியின் இழுப்பு அல்லது ஈர்ப்பு விசையினால் தளிர்கள் மற்றும் வேர்கள் முறையே மேல் மற்றும் கீழ் நோக்கி வளரும் வளர்ச்சி. வேர்கள் முறையே மேல் நோக்கி கீழ் நோக்கி வளர்ச்சிக்கு என்ன பேர் அப்படின்னா புவி ஈர்ப்பு விசை தான். அப்ப செடியின் வளர்ச்சியில் புவி ஈர்ப்பு தொடர்பாக ஜியோட்ரோபிசம். என்னது? ஜியோட்ரோபிசம், புவி சார்பசைவு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்து சோடா போன்ற காற்று ஏற்றப்பட்ட பானங்கள் எந்த வாயுவை கரைசலாக கொண்டுள்ளன? சோடா போன்ற அல்லது காற்று அடைக்கப்பட்ட பானங்கள்ல சோடா நீரில் கரைந்துள்ள வாயு எந்த வாயு? கார்பன் டை ஆக்சைடு. ஒருவேளை காற்றேற்றப்பட்ட பானங்களை கூட அமிலம் கேட்டானா கார்பானிக் அமிலம். என்னது? கார்பானிக் அமிலம். வாயு கேட்டானா
கார்பன் டை ஆக்சைடு, சோடா நீர் கரைந்துள்ள வாயு, தெளிந்த நீரை பால் போல் மாற்றக்கூடிய வாயு கார்பன் டை ஆக்சைடு. காற்று அடைக்கப்பட்ட பானங்கள்ல, காற்று ஏற்றப்பட்ட பானங்கள்ல என்ன வாயு இருக்கு? கார்பன் டை ஆக்சைடு. என்ன அமிலம் இருக்கு? கார்பானிக் அமிலம். அடுத்து புகழ்பெற்ற தமிழ் காப்பியமான மணிமேகலை இயற்றியவர் யார்? மணிமேகலை என்பது பெண் சீர்திருத்த காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடியது. மணிமேகலையினுடைய ஆசிரியர்னா சீத்தலைச்சாத்தன். புகழ்பெற்ற காப்பியம், தமிழ்ல இருந்து கூட கொஸ்டின் கேட்கிறாங்க. சீத்தலைச்சாத்தன் தான். இளங்கோவடிகள் யாரு? சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சீவக சிந்தாமணி, திருத்தக்க தேவர், குண்டலகேசி, நாதகோத்திரம். இது ஐம்பெருங்காப்பியங்கள் வரக்கூடிய ஒரு மிக மிக பிரபலமான புகழ்பெற்ற நூல் மணிமேகலை. அடுத்து ஜூலை 22, 1947 முக்கியத்துவம் என்ன கேட்குறாங்க? 4 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. சுதந்திரத்துக்கு முந்தைய அமர்வு, தேசிய பால் ஏற்றுக்கொள்ளப்படுது. தேசிய பால் ஏற்றுக்கொள்ளப்படுது எப்போ? 1950 ஜனவரி 24. தேசிய பாடல், தேசிய கீதம், அதாவது தேசிய பாடல் என்னது? வந்தே மாதரம் சமஸ்கிருத மொழியில ஏற்றாரு பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. தேசிய கீதம் வங்காள மொழியில ரவீந்திரநாத் தாகூர் ஏற்றாரு. இந்த ரெண்டுமே இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1950 ஜனவரி 24. தேசிய பாடல், தேசிய கீதம் இந்திய அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1950 ஜனவரி 24. அப்ப 47 ஜூலை 20 என்னன்னா தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட, தேசிய கொடி மூவர்ண கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் 1947 ஜூலை 22. அடுத்து எந்த மாநாட்டில் ஐக்கிய நாடுகள் சபையால் உலக வங்கியும், உலக வங்கினா ஐபிஆர்டி, இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட், உலக வங்கி வேற என்ன சொல்லுவாங்க? ஐபிஆர்டின்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட். அதோடைய துணை நிறுவனமான சர்வதேச நாணய நிதியம் அப்படின்னா IMF, ஓகேங்களா, உருவாக்கப்பட்டன்னு கேட்குறாங்க. அதாவது எந்த மாநாட்டில் உலக வங்கியையும் அதோடைய துணை நிறுவனமான IMF-ஐயும் ஐநா சபை உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 4 மாநாடு கொடுத்துருக்காங்க. எந்த மாநாடு அப்படின்னா பிரெட்டன் வுட்ஸ் மாநாடு. இது எங்க நடக்குதுன்னா இது அமெரிக்காவில் நடக்குது. எப்போ நடக்குது? 1944 தான் இந்த பிரெட்டன் வுட்ஸ் மாநாடு நடக்குது. இந்த பிரெட்டன் வுட்ஸ் மாநாட்டில் என்ன பேசுறாங்க அப்படின்னா 2ஆம் உலகப் போருக்கு பிறகு, 2ஆம் உலகப் போர் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாநாடு நடத்துறாங்க. 1944 நடத்தப்பட்ட இந்த அமெரிக்காவில் நடத்தப்பட்ட பிரெட்டன் வுட்ஸ் மாநாடு என்ன பண்றாங்கன்னா ஐநா சபை எதை உருவாக்க பிளான் பண்றாங்க? உலக வங்கி என்று அழைக்கப்படக்கூடிய இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட்டையும் அதனுடைய சார்பு அமைப்பான இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்று சொல்லப்படும் சர்வதேச நாணய நிதி உருவாக்க பிளான் பண்றாங்க. அப்ப மாநாடு பிரெட்டன் வுட்ஸ் மாநாடுலாம் இதுக்கான தீர்மானம் நிறைவேற்றாங்க. இந்த 2 அமைப்போட தலைமையிட IBRD, அது உலக வங்கியோடையும் சர்வதேச நாணய நிதியத்தோட தலைமையிடையது வாஷிங்டன் தான், வாஷிங்டன் DC. அடுத்து இந்தியாவின் தமிழகத்தையும், அதாவது தமிழ்நாட்டையும் இலங்கையினுடைய மன்னார் வளைகுடாவையும் மன்னாரையும் பிரிக்கும் ஜலசந்தி அல்லது நீர்ச்சந்தியின் பெயர் என்னன்னா? சரியான ஆப்ஷன் ஏ, பாக் ஜலசந்தி. ஓகேங்களா, தமிழ்நாட்டையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய அந்த ஜலசந்தி, நீர்ச்சந்தி பாக் ஜலசந்தி. இந்த சுந்தா ஜலசந்தி பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலையும் இந்திய பெருங்கடலையும், பசிபிக் பெருங்கடலையும் இந்திய பெருங்கடலையும் பிரிக்கக்கூடியது சுந்தா. பசிபிக் பெருங்கடல் ஜாவா என்ற பகுதியையும், இந்த சுந்தா அகலிக்கு ஜாவா அகலி கூட பழைய பேர் இருந்திருக்கு. பசிபிக் ஜாவா என்ற பகுதியும் இந்தியா பெருங்கடலையும் பிரிக்கக்கூடிய பகுதி சுந்தா நீர்ச்சந்தி. ஓகே, எந்த இந்திய தலைவரின் பிறந்த நாளை கொண்டாட நவம்பர் 11ஆம் தேதி தேசிய கல்வி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? அப்ப தேசிய கல்வி தினம் என்னைக்கு? நவம்பர் 11 தான். யாருடைய பிறந்த நாளை கொண்டாடாக இது அனுசரிக்கப்படுகிறது? இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சரான, இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சரான மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துடைய பிறந்த நாள் தான் தேசிய கல்வி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அவர் பிறந்த நாள் தான் நவம்பர் 11. இவர் தான் இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர். இவர் எழுதிய பத்திரிகைகள் மிக புகழ்பெற்றவை அல் ஹிலால், அல் பலாக், அல் ஹிலால், அல் பலாக், இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம், இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம். இதெல்லாம் இவர் நடத்தி மிக புகழ்பெற்ற பத்திரிகைகள். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் மிக முக்கியமான பத்திரிகை அல் ஹிலால், அல் பலாக், இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம். ஓகேங்களா, இந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இந்தியாவுடைய முதல் துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர். இவர் பிறந்த நாள் செப்டம்பர் 5. ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அப்ப சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் செப்டம்பர் 5, ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. APJ அப்துல் கலாம் அக்டோபர் 15. ஐநா சபை அனௌன்ஸ் பண்றாங்க உலக மாணவர் தினமாக.
தமிழ்நாட்டில் அது இளைஞர் எழுச்சி நாளாக அனுசரிக்கிறாங்க. சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்தநாளான ஜனவரி 23, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்தநாளான ஜனவரி 23 தேசிய பராக்கிரம திவாஸ், நேஷனல் பராக்கிரம திவாஸ், பராக்கிரம திவாஸ் என்று அழைக்கப்படக்கூடிய தினம் யாருடைய பிறந்தநாள்? ஜனவரி 23 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்தநாள் தான். ஓகேங்களா? அப்ப தேசிய கல்வி தினம் நவம்பர் 11 மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துடைய பிறந்த நாள். அடுத்து இந்திய சுதந்திரத்தின் போது பிரிட்டிஷ் இந்தியா வந்து மன்னராட்சி மாநிலங்களை கொண்டு மன்னராட்சி மாகாணங்களை கொண்டு கேட்கிறாங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது பிரிட்டிஷ் இந்தியாவில் எத்தனை மன்னராட்சி மாகாணங்கள், சுதேச அரசுகள், சுதேச மன்னராட்சி தான் கேட்கிறாங்க. எத்தனை இருந்தது? 565 சுதேச மாகாணங்கள் இருந்தன. 565. ஓகே, ஃபர்ஸ்ட் 565 ஜாயின் பண்ணிடுவாங்க. இறுதியா ஒரு 3 பேர் மட்டுமே இருப்பாங்க. இந்த குஜராத், ஜூனாகத் இவங்கெல்லாம் கடைசியா இந்தியாவோட முதல் உள்துறை அமைச்சரான சர்தார் வல்லபாய் பட்டேல் மேற்கொண்ட முயற்சியால் எல்லாம் அனைவருமே பின்னாடி வந்து இந்தியாவோடு இணைஞ்சிருவாங்க. அப்ப இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவிலிருந்து சுதேச மாகாணங்கள் 565. இந்தியாவை ஒருங்கிணைத்த பெருமை சர்தார் வல்லபாய் பட்டேல். அதாவது இந்தியாவில் இரும்பு மனிதர் என்று வல்லபாய் பட்டேல் அழைக்கப்படுகிறார். அவர் இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர். அடுத்து தைராய்டு சுரப்பியின் இயல்பான செயல்பாட்டுக்கு பின்னும் நுண்ணூட்டச்சத்துகளில் எது அவசியம் அப்படின்னா, தைராய்டு சுரப்பி இயல்பா வேலை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஊட்டச்சத்து அயோடின். பற்கள் எலும்புகளுக்கு அவசியம் தேவையானது கால்சியம், இரும்பு. ரத்த சிவப்பு அல்லது ஹீமோகுளோபின் அளவை சமநிலைப்படுத்துவதற்கு இரும்பு ரொம்ப முக்கியமானது. அளவை அதிகரிப்பதற்கு இரும்பு முக்கியமானது. ஓகேங்களா? தருமம் மற்றும் தசை செயல்திறனை ஒழுங்குபடுத்துவதற்கு பொட்டாசியம் தாது உப்பு முக்கியமானது. இப்போ தைராய்டு சுரப்பி அயோடின் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே வேலை தான் செய்யுது. அயோடினுடைய அளவு ரொம்ப முக்கியம். அயோடின் குறையவும் போகக்கூடாது, கூடவும் போகக்கூடாது. குறையும் போதும் பிரச்சனை வரும், கூடினாலும் பிரச்சனைகள் வரும். பார்த்தீங்கன்னா எளிய இந்த முன்கழுத்து கலலை ஹாய்டுன்னு சொல்றாங்க, ஹிர்டினிசம், மிக்சிடியமா, ஹைப்பர் தைராய்டிசம், இதெல்லாம் இந்த அயோடின் அளவு குறைவு கூடுதலாகும் போது பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தைராய்டு சுரப்பி அது சொல்லக்கூடிய தைராக்ஸ் ஹார்மோன் தான் உடலோட வளர்ச்சியை மறைமுகமாக கண்ட்ரோல் பண்ணும். அதனால தான் ஒரு ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்றோம் தைராக்சின். அடுத்து ஐபிஎம் கார்பரேஷனில் ஐபிஎம் என்னும் முழு வடிவம். பொதுவாக ஐபிஎம் என்று சொன்னாலே என்னன்னா இன்டர்நேஷனல் பிசினஸ் மெஷின்ஸ் கார்பரேஷன். ஆனா அவங்க என்ன கேட்குறாங்க? ஐபிஎம் மட்டும் தான் கேட்குறாங்க. இன்டர்நேஷனல் பிசினஸ் மெஷின்ஸ் அதுதான் சரியானது. சிறுகுடலின் உட்புறச் சுவர்களில் ஆயிரக்கணக்கான விரல்கள் போன்ற வளர்ச்சி இருக்கு. அந்த ஆயிரக்கணக்கான விரல்கள் வளர்ச்சிகள் சிறுகுடல் இருப்பதற்கு என்ன பெயர் அப்படின்னா குடல் உறிஞ்சிகள் என்று என்ன பேரு? குடல் உறிஞ்சிகள். ஓகேங்களா? அடுத்து தேசிய சமூக உதவி திட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஆகஸ்ட் 15. ஓகேங்களா? தேசிய சமூக உதவி திட்டம் NSAP, அதாவது நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் புரோகிராம். நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் புரோகிராம் NSAP திட்டம் நடைமுறைக்கு வந்த ஆகஸ்ட் 15. எந்த ஆண்டு? 1995 ஆகஸ்ட் 15 தான் இந்த திட்டம் வருது, NSAP. அடுத்து இந்தியாவின் ஒரே நம்பிக்கை வெகுஜனங்களை, மேல்தட்டு மக்கள் உடல் ரீதியாகவும் அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான மேற்கோள் தொடர். அதாவது தி ஒன்லி ஹோப் ஆஃப் இந்தியா இஸ் ஃப்ரம் த மாசஸ், தி அப்பர் கிளாஸஸ் ஆர் பிசிக்கலி அண்ட் மாரலி டெட் என்று சொன்னது யாருன்னா சுவாமி விவேகானந்தர். இவரால் தோற்றுவிக்கப்பட்ட ராமகிருஷ்ணா மிஷன் சுவாமி விவேகானந்தர். அடுத்து பணவீக்க சூழலில் சிபிஐ என்ன? சிபிஐ அப்படின்னா என்னன்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். இதுதான் சரியானது. பணவீக்கம் அப்படின்னா என்னன்னா பணத்தின் மதிப்பு குறைவதும் பொருட்களுடைய விலை உயர்வதும், அதுதான் பணவீக்கம். அப்ப பணத்தின் மதிப்பு குறைஞ்சா எல்லாத்தையுமே பணம் இருக்கும், பணத்துக்கு மதிப்பே இருக்காது. அப்ப அந்த பொருட்கள் விலை உயரும். ஓகேங்களா? அதான் பணம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பணமாட்டம். பணத்தோட மதிப்பு உயரும், ஆனா பொருள் விலை குறையும். பணத்து மதிப்பு எப்போ உயரும்? பணம் வந்து மக்கள் புழக்க வழக்கம் கம்மியா இருக்கும் போதே பணத்துக்கு மதிப்பு உயர்ந்துடும். எல்லாத்தையும் பணம் இருந்தால் மதிப்பு கம்மி. புரியுதுங்களா? பணத்தின் மதிப்பு குறைந்த பொருள் விலை உயர்ந்தால் பணவீக்கம். அந்த பணவீக்க காலத்துல சிபிஐ அப்படின்னு என்னன்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். காலநிலை மாற்றத்தின் அமைப்பை பொறுத்தவரையில் GHG முழு வடிவம் என்ன? காலநிலை மாற்றத்தின் உலக வெப்பமயமாதல் அப்படின்னா GHG என்னது? கிரீன் ஹவுஸ் கேசஸ். அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க? பசுமை இல்ல விளைவு வாயுக்கள்.
பசுமை இல்ல வாயுக்கள், பசுமை இல்ல விளைவு, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், பசுமை இல்ல விளைவு வாயுக்கள் ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா இந்த பசுமை இல்ல வாயுக்கள் ரொம்ப அதிகமாக காணப்படும் வாயு எதுனா கார்பன் டை ஆக்சைடு தான். ஓகேங்களா. உலக வெப்பமயமான காரணம் எது பசுமை இல்ல விளைவு வாயுக்கள் தான். ஓகேங்களா. முக்கிய அதிகமாக காணப்படும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. பின் வருவன பற்றி எது ஒரு தாவர ஹார்மோன் கிடையாதுன்னு கேட்கிறாங்க. எது ஒரு தாவர ஹார்மோன் கிடையாது. அப்ப தாவர ஹார்மோன் எது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சின், சைட்டோகைனின், ஆக்சின் சைட்டோகைனின், தாவர வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன் ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின்ஸ், ஜிப்ரலிக் அமிலம் அல்லது ஜிப்ரலின் இதெல்லாம் வந்து தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்க தேவைப்படும் தாவர ஹார்மோன்கள் ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின். தாவர வளர்ச்சியை தடை செய்யும் ஹார்மோன் அப்ஜிசிக் அமிலம், சுருக்கமாக ஏபிஏன்னு சொல்லுவாங்க, எத்திலீன், இதுவும் தாவர ஹார்மோன் தான். அப்ப எது தாவர ஹார்மோன்? புரோலாக்டின், புரோலாக்டின் சொல்லுவாங்க அல்லது லாக்டோஜெனிக் ஹார்மோன். அதாவது குழந்தை பிறந்த பிறகு தாய்ப்பால் உற்பத்திக்கும் பால் சுரப்பியின் வளர்ச்சியும் காரணமான ஹார்மோன் புரோலாக்டின். ஓகே, அல்லது எல்டிஹெச் லாக்டோஜெனிக் ஹார்மோன். இது தாவர ஹார்மோன் கிடையாது. அப்ப தாவர மொத்தம் 5 இருக்கு. ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின், அப்ஜிசிக் அமிலம், எத்திலீன். தாவர வளர்ச்சிக்கு ஊக்குவிக்க தேவைப்படுவது, தாவர வளர்ச்சி தேவையானது ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின். தாவர வளர்ச்சி தடை செய்வது அப்ஜிசிக் அமிலம், எத்திலீன். பழங்கள் பழுப்பதை துரிதப்படுத்துவது எதுனா பழங்கள் பழுப்பு காரணம் எத்திலீன் தாவர ஹார்மோன் தான். ஓகேங்களா. அடுத்து மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக, இயக்க ஆற்றலாக, இயந்திர ஆற்றலாக மாற்றுவது எந்த கருவி பயன்படுத்தப்படுகிறது? மின் மோட்டார். இந்த கருவி மின் மோட்டார்ல தான் மின் ஆற்றல் இயந்திர ஆற்றலாக வந்து ஆற்றல் வந்து கன்வெர்ட் ஆகுது. மின் கலன்ல பேட்டரியில பாத்தீங்கன்னா வேதி ஆற்றல் மின் ஆற்றலா மாறுகிறது. போட்டோ செல்கள்ல லைட் ஆற்றல் மின் ஆற்றலா மாறுது. போட்டோ எலக்ட்ரிக் செல்ல லைட் ஆற்றல் மின் ஆற்றலாக, லைட் ஆற்றல் எலக்ட்ரிக்கல், மின்கலன்ல வேதி ஆற்றல் எலக்ட்ரிக்கலா மாறுது. மெழுகுவர்த்தில வேதி ஆற்றல் லைட் ஆற்றலா மாறுகிறது. ஓகேங்களா. இது மாதிரி ஆற்றல் மாற்றம் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து ஜி, இதோட அதிகபட்ச மதிப்பு எதுல இருக்கு? ஜி அப்படின்னா கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கம். புவியீர்ப்பு முடுக்கம் 9.8 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். புவியீர்ப்பு முடுக்கத்தோட மதிப்பு, கிராவிட்டியோட மதிப்பு, சுமால் ஜியோட மதிப்பு அதிகபட்சம் எங்க இருக்குன்னா துருவங்கள்ல காணப்படும். பின் வருவதில் எதில் மிக குறைந்த உராய்வு சக்தி எதுல இருக்கு பாத்தீங்கன்னா சறுக்கி செலுத்துதலா, திரவத்திலா, நிலையான எதுல இருக்கு? மிக குறைந்த உராய்வு சக்தி உருட்டுவதில் தான் மிக குறைந்த உராய்வு இருக்கு. அடுத்து நீண்ட வானொலி அலைகள் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? வானொலி அலைகளை கண்டுபிடித்தது யாரு? மார்க்கோனி. குக்லியல்மோ மார்க்கோனி. இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் பார்த்துக்கணும். எக்ஸ் கதிரில் கண்டறிந்தவர் ராஞ்சன். அதிர்வெண்ணின் அலகு ஹெட்ஸ். ஓகேங்களா. புவி ஈர்ப்பு விசைக்கு நியூட்டன். நிறமாலை நிறப்பிரிகை கண்டுபிடிச்சாருன்னா நியூட்டன். நீண்ட இயக்க விதிகளும் இருக்கு. ஓகே. வானொலி அலையில கண்டறிந்தவர் குக்லியல்மோ மார்க்கோனி. அடுத்து டேசாம் ஆண்டு தால் கனநீர் ஆலை, தால் கெவி வாட்டர் பிளான்ட் தொடங்கப்பட்டது அப்படின்னா 1987 ஆண்டு தொடங்கப்பட்டதுதான் தால் கனநீர் ஆலை. கனநீர் என்று சொன்னால் டியூட்ரியம், புரோட்டியம் என்பது சாதாரண நீர், கனநீர் என்பது டியூட்ரியம், கதிரியக்க நீர் டிரிட்டியம். ஓகேங்களா. கனநீர் டியூட்ரியம் என்பது 1987 ஆண்டு தால் கனநீர் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மிக மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரயில்வே தேர்வுகளுக்கு ஒரு நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.